அது இல்லக்கா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இதெல்லாம் முக்கியமான கட்டம்னு உங்களுக்கே தெரியும்ல. சாந்தி முகூர்த்தம் நடக்கவே இல்லை. ஏதேதோ காரணத்தால அது தள்ளி தள்ளி போயிடுச்சு. மீனா, உன் மாமா கிட்ட நாசுக்கா சொல்லி அவருக்கு புரிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் பேசிக்கிறேன், நீ எதுவும் கவலைப்படாம போ. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வினோத், வினோதுக்கு ஸ்கூல் 10 நாள் லீவு, அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சரி வினோத், நீ போ. ஒரு நிமிஷம். மீனா கோயிலுக்கு போயிருக்கா. அவ வரத்துக்குள்ள நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேசணும். நேத்து நைட் எங்க போயிருந்தீங்க? இப்படி எங்கேயாவது போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிடுமா? இல்ல நாங்க தான் இங்க நிம்மதியா இருந்துட முடியுமா? பின்ன மீனாவோட குடும்ப நடத்த சொல்றியா? இது வரைக்கும் எதை விட்டு கொடுக்கணுமோ எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாச்சு. இப்போ அவங்க எதிர்பார்க்கறத என்னால விட்டு கொடுக்க முடியாது. அது நான் உனக்கு செய்யற துரோகம் இல்லையா? எதுங்க துரோகம்? நீங்களா செஞ்சாதான் அது துரோகம். நானே அதுக்கு சம்மதிச்சா அது எப்படிங்க துரோகமாகும்? ஆமாங்க, நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். இது வரைக்கும் நீங்க மீனாவோட புருஷனா நடிச்சிட்டு தான் இருந்தீங்க. இனிமே நீங்க அவளோட புருஷனாவே நடந்துக்கோங்க. அவளை உங்க மனைவியா ஏத்துக்கோங்க. உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. பொண்டாட்டினா நானே சொல்றேன், அப்புறம் உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒண்ணுக்கு ரெண்டுன்னு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? வேண்டாப்பா, வேண்டாம், வேண்டாப்பா, வேண்டாம், வேண்டாப்பா, வேண்டாம். அம்மாடி, நீ என் பேத்திக்காக விட்டு கொடுத்தது பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்மா. இப்ப நீ உன் புருஷன்கிட்ட கேட்டுட்டு இருக்கியே, அது எந்த ஒரு பொண்ணும் இன்னொரு பொண்ணுக்கு தர விரும்பாத, தர முடியாத, தரக்கூடாத இடமா அது. அந்த இடத்தை நீ என் பேத்திக்காக விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறியே, அது உன் பெரிய மனசை காட்டுதுமா. ஆனா உன்னோட தியாகத்தை இந்த கிழவியால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுமா. பாரு, மனசால கூட உன் புருஷனுக்கு உனக்கு துரோகம் நினைக்க முடியாதுமா. அந்த நல்ல மனசு நீ கஷ்டப்படுத்தாதம்மா. உன்னோட முடிவு எனக்கு சரியா படல. இத பாருங்க, நான் மீனாவை கூட்டிட்டு ஊருக்கு போயிடுறேன். இல்ல பாட்டி, அவ வரமாட்டா. நீங்க கொஞ்சம் அவசரப்படாம இருங்க. இல்ல, என் உயிரை கொடுத்தாவது அவளை நான் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவேன். நீங்க யாரும் தடுக்காதீங்க. என்னங்க பாத்துட்டு நிக்கிறீங்க? அவங்கள வேண்டான்னு சொல்லுங்க ப்ளீஸ், வேண்டான்னு சொல்லுங்க. சாரி பாட்டி, மீனாவை என்னால குணப்படுத்த முடியல. நான் தோத்துட்டேன். இங்க பாருங்க, நீங்க தோக்கலங்க.
நீங்க தோக்கலங்க. நான் தோக்கவும் விட மாட்டேன். ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க மட்டும் நான் சொல்றது கேட்டீங்கன்னா நம்ம யாருக்குமே எந்த பிரச்சனையும் வராது. ஏன் இப்படி பிடிவாத பிடிக்கிறீங்க? பாரு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நீ சொல்றப்ப என் உடம்பு நடுங்குது. இது சொல்றப்ப உன் மனசு எப்படி நடுங்கும்? உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. நீ இல்ல நான் செத்துருவேன். நீ தான் என்னோட மூச்சு காத்து. புரிஞ்சுக்கோ. இதெல்லாம் விட்டுடு ப்ளீஸ், விட்டுடு பாரு. ஐயோ, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க. நான் எடுத்த ஒவ்வொரு முடிவும் மீனா என் இடத்துல இருந்திருந்தா அவ என்ன பண்ணிருப்பான்னு யோசிச்சு பார்த்து எடுத்த முடிவுதாங்க. அவளோட மாமா சிவா செத்தது வேணா நமக்கு பெரிய இழப்பா இல்லாம இருக்கலாம். ஆனா அவர் இறந்ததுக்கு காரணம் யாருங்கிறத நம்மளால மறுக்க முடியுமாங்க? நீங்க சொல்ற மாதிரி அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாலும் அவ போன பிறகு ஒரு நிமிஷமாவது நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? பெரிய பாவத்தை செஞ்ச குற்ற உணர்ச்சியிலேயே காலத்துக்கு நாம அழுது புலம்பிட்டே இருப்போம். என்னங்க எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறீங்க? என்ன நாங்க 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கோம்னா? அது ஒண்ணும் இல்லை. நான் ஆட்டோவில் வந்துட்டு இருந்தேன். வழியில் மீனாவை பார்த்தேன். சரி வீட்டுக்கு தானே போகிறீங்க, எங்கூடயே வாங்கன்னு சொன்ன வந்துட்டாங்க. வரும்போது நிறைய விஷயம் பேசிட்டு வந்தோம். பாரு, நம்ம வீட்டு ரேஷன் கார்டு கொஞ்சம் கொண்டு வாங்க. எதுக்குங்க? இல்லை, எனக்கும் உன் சிஸ்டர் மீனாவுக்கும் ஒரு சின்ன பெட். அதாவது ரேஷன் கார்டில் குடும்ப தலைவருங்கிற இடத்துல ஏன் ஃபோட்டோ இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. நான் இல்லவே இல்லைன்னு. அதான் கொண்டு வந்தேன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம்ல. இதுல என்னங்க சந்தேகம்? நம்ம வீட்டு ரேஷன் கார்டுல உங்க போட்டோ இல்லாம வேற யார் போட்டோ இருக்க போகுது? ஏன் இவர் போட்டோ இருக்கலாமே? ஓ இல்ல, இவர்னா இவர் இல்ல, தோ அவர் நம்ம அங்கிள், வீட்டுக்கு பெரியவர். அவர் போட்டோ கூட இருக்கலாம் இல்லையா? அதான் ப்ளீஸ் கொண்டு வாங்க. எனக்கு நீங்க முதல்ல மாடிக்கு போங்க. இல்ல பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம், மாடிக்கு போங்க. பாரு, நீ எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்ன விஷயம் சார்? இவர் அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம் சார். சார், என்ன எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏய், நீ என்ன தப்பு பண்ணன்னு எல்லாம் இந்த பொண்ணு சொல்லியாச்சு. பேசாம வந்துட்டேன்னா உனக்கு தான் நல்லது. சார், இந்த ஃப்ராடை எப்படி சார் நீங்க வீட்டில் சேர்த்தீங்க? மாடலிங் போட்டோ எடுக்கிறேன், ஆட் ஷூட் பண்றேன்னு சொல்லிட்டு தப்பான படங்கள் எடுத்திருக்கான். அதுக்கு இந்த பொண்ணை உடந்த உங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ணானா? இல்ல இன்ஸ்பெக்டர், நீங்க இவனை கூட்டிட்டு போங்க. கான்ஸ்டபிள் சார், ஒரு நிமிஷம் சார். நான் இவங்க கிட்ட சில உண்மைகளை சொல்லணும், சொல்லிட்டு வந்துடுறேன். என்னக்கா இது? இங்க என்ன நடக்குது? சிவா சார பத்தி ஏதோ தப்பா சொல்றாங்க. மேடம், இவன் பேர் சிவா இல்ல, சந்தோஷ். சந்தோஷா? ஓ, ஆள் மாறாட்ட மோசடி வேற பண்ணிருக்கியா நீ? சார், உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. இந்த கேஸ்லயும் புக் பண்ணிடலாம். இல்ல சார், தேவையில்ல. நீங்க இவனை கூட்டிட்டு போங்க. சிவா, ஏய் ஏய், வாடா. சார் இருக்கு சார். மீனா, போ. இவங்கள நம்பாத. இவங்க ஒண்ணுங்களை எல்லாரும் வச்சு சேர்ந்து proof ஏமாத்துறாங்க. பண்ணுங்க. போடா. நம்பாத மீனா, நம்பாத. அக்கா, நீங்களே என்கிட்ட போய் சொன்னீங்க. ஏங்கா, எதுக்காக இந்த பொய்? எந்த பொண்ணுமே சொல்ல துணியாத ஒரு பொய்யை நீங்க என்கிட்ட சொல்லிருக்கீங்கன்னா அதுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கணும். யாரோ ஒரு 3rd ரேட் ரவுடிய எதுக்கு உங்க புருஷன்னு சொன்னீங்க? சொல்லுங்கக்கா. ஏன்பா, நீங்களும் இது குழந்தையா? எதை மறைக்கிறதுக்காக இத்தனை பெரிய போய்? சொல்லுங்கப்பா.
ஏன்க்கா சைலண்டா நிக்கிறீங்க? உங்க புருஷன் யாரு? அவர் இப்ப எங்க இருக்காரு? சொல்லுங்கக்கா. கேக்குறான்ல, ஏண்டி பேசாம இருக்க? சொல்லுடி, உண்மையை சொல்லி தொலை. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன்னை வெட்டி கூறு போட்டுருவேன். ஆக யாரும் உண்மையை சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? அக்கா, நீங்களும் சொல்ல மாட்டீங்களாக்கா? ச்சே, உங்களை சொந்த அக்கா இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பிட்டு இருக்க. தயவு செஞ்சு இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கக்கா. சொல்லுங்கக்கா. இவனுக்கும் உங்க வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் அப்பா யாரு? அந்த சிவா சாருங்கிறது யாரு? அவர் எப்படி இருப்பாரு? கருப்பா இருப்பாரா, இல்ல சிவப்பா இருப்பாரா, இல்லவே இல்லையா? அப்படி இல்லனா இருக்கிறதா ஏன் போய் சொன்னீங்க? சொல்ல மாட்டீங்கல்ல? என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய ரகசியம்னா சொல்ல வேண்டாக்கா. ஆனா இதுக்கு மேல நாங்க இந்த வீட்ல இருந்தோம்னா அதை விட பெரிய அவமானம் எதுவும் இல்ல. மாமா, இங்க இனிமே ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இங்க இருக்கிறதுக்கு அருவருப்பா இருக்கு. வாங்க மாமா, ஊருக்கு போலாம். மீனா, அவர் கைய விடு. விடுடி. பாட்டி, வேண்டாம் பாட்டி. நீ சும்மா இரு. இதுக்கு மேலே உண்மையை மறைச்சா இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போயிடும். இவ புருஷன் யாரு, இவ குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டியே? இவர்தான் பார்வதியோட புருஷன். பாட்டி. ஆமாண்டி, இவர் உன் மாமா சிவா இல்ல, பார்வதியோட புருஷன் சிவாடி. இவரு உன் மாமா மாதிரியே உருவ அமைப்புல இருக்கிற இன்னொருத்தருடி, இன்னொருத்தர். ஓ மாமன் உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணினானோ அன்னைக்கே செத்து போயிட்டாண்டி, செத்து போயிட்டான். என்னவோ மாமனை நினைச்சு அவன் வருவான்னு பித்து பிடிச்ச மாதிரி நின்னுகிட்டு இருக்கியே. அவன் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு போனானே, அவன் பொணமா தாண்டி திரும்பி வந்தா, பொணமா தாண்டி திரும்பி வந்தா. உனக்கு அந்த உண்மை தெரிஞ்சா உன்னால அதை தாங்கிக்க முடியாதுன்னுதான் உனக்கு இவர் புருஷனா நடிச்சு உனக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருடி. இவரு பார்வதியோட புருஷன். உன் புருஷன் இல்ல, உன் புருஷன் செத்து போயிட்டாண்டி, செத்து போயிட்டாண்டி, செத்து போயிட்டான். ஐயோ, அம்மாடி, 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 எந்திரிமா, பாருமா, எந்திரிமா மீனா. மீனா, மீனா, மீனம்மா, மீனா, மீனா, அம்மாடி.
மீனாடி பாத்துடா பாத்து மீனா எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. உண்மை என்னன்னு தெரியாம உங்க எல்லாரையும் நான் கஷ்டப்படுத்திட்டேன். எனக்காக நீங்க எல்லாரும் எவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிருக்கீங்க. மீனா அழகமா அக்கா, ஒரு பொண்ணால விட்டு கொடுக்க முடியாத மனைவிங்கிற ஸ்தானத்தை நீங்க எனக்காக சிவா சார விட்டு கொடுத்தீங்க. நீங்க எவ்வளவு நாள் தனிமையில கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்ப நினைச்சா கூட கஷ்டமா இருக்குக்கா. இல்ல அழக பாட்டி சொன்ன மாதிரி நீங்க ஒரு சாதாரண பொண்ணு இல்லக்கா. நீங்க என் தெய்வம்க்கா. மீனா சிவா சார், நான் உங்களை என் மாமான்னு நினைச்சு எவ்வளவோ சிரமப்படுத்திட்டேன். இப்ப கூட நீங்க என் மாமா இல்லைங்கிறத என்னால நம்ப முடியல. ஏன்னா என் மாமா மேல என்ன களவு கடந்த காதல். அதனாலதான் நான் உங்ககிட்ட அதிக உரிமை எடுத்துக்கிட்டேன். எத்தனை தடவை நான் உங்களை தொட்டு தொட்டு பேசியிருப்பேன். அப்பெல்லாம் உங்க மனசு பார்வதி அக்காவை நினைச்சு எப்படி துடிச்சு போயிருக்கும். என்ன மன்னிச்சிருங்க சார், என்ன மன்னிச்சிருங்க. அப்பா, அம்மா, நீங்க ரெண்டு பேரும் என்ன பெத்தெடுக்கலனாலும் கொஞ்ச நாள் என்ன உங்க மகளாவே நினைச்சு இந்த வீட்ல எனக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்தீங்களே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களை நான் மறக்க மாட்டேம்மா. வினோத், என்ன மன்னிச்சிரு வினோத். என்னால நீ கொஞ்ச நாள் உங்க அம்மாவை பிரிஞ்சு இருக்க வேண்டியதா போயிடுச்சு. எனக்கு நீ யாருமே உண்மைய சொல்லல வினோத். என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. இல்லைன்னா உன் பிஞ்சு மனசு கஷ்டப்பட நான் விட்டிருக்க மாட்டேன்ப்பா, விட்டிருக்க மாட்டேன். பரவாயில்ல ஆண்டி, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன்.
பாட்டி என்னடா? ஊருக்கு போலாமா பாட்டி? போலாண்டா, போலாம். நான் எப்படி பாட்டி அந்த ஊருக்குள்ள வருவேன்? வந்தா என் மாமா கூட தான் வருவேன், இல்லன்னா என் பொண்ணுதான் வரும்னு ஐயோ, திமிரா சொல்லிட்டு வந்தனே பாட்டி. இப்ப எப்படி பாட்டி நான் வருவேன்? எப்படி வர முடியும்? இல்ல மீனா, அக்கா, என்னம்மா? உங்க கையால கொஞ்சம் குடிக்க தண்ணி குடுக்குறீங்களா? குடிச்சிட்டு போயிடுறேன். ஏம்மா இப்படி நான் பேசுறேன்? ஊருக்கு போறேன்னு சொன்னேன்க்கா. இந்தா. குடிம்மா, குடி குடி. மீனா, மீனா மீனா, மீனா மீனா, ஐயோ, மீனாமா மீனாமா